வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க அழகே அழகு சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மலரே சொல்லிட்டாங்க ஓரளவில் அதை விட சூப்பராகவே இருக்குது மதியோட சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா ரேவதியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அப்செட் ஆகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் சமைச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து இது மாதிரிலாம் சொல்கிறத விட ஏதோ கொஞ்சம் சுமாராக இந்த சமையலை கூட சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பார்ப்போம். ஆனால் வந்து சமையலே நல்லா இல்லை அப்படின்றதுலாம் ரொம்பவே ஓவராக தானங்க இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ரேவதியும் வந்து மதிக்கு சப்போர்ட்டடாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, மதியை பார்த்தே சொல்லிட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் எழும்புது. ஆமாம், டேரெக்டாக தான் சொன்னாங்க, இதை வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து மதியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஈராஜோட அப்பா கிட்ட அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் வர வர எதுவுமே சரியில்லைங்க. இந்த வீடு எப்படி இருந்துச்சு, ஆனால் இப்போ எப்படிலாம் மாறிடுச்சு பார்த்தீங்களா, வந்ததுலேருந்து வீடு வீடாகவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்களும் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்களா, மதி வந்ததுலேருந்து மலரோட பேச்சுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அவளும் வந்து குரலை ஒசத்தி பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசி தீர்த்துட்டாங்களா? சரி, ஓகே. அங்கேருந்து வெளியில் வரவங்க சும்மா இல்லாமல் மதி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. என்னடா இவ இன்னும் சும்மா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு, மதி இங்கே வா, அங்கே 2 பக்கெட்டில் துணி ஊற போட்டிருக்கேன், ஓகே நான் துவைச்சிட்றேன் அத்தை, மிஷினில் தானே போட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் மதியம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, ஒரு பக்கெட்டில் இருக்க துணியை வந்து மிஷினில் போட்டுட்டு இன்னொரு பக்கெட்டில் இருக்க துணியை கையால் துவைச்சிரு அப்படின்றாங்க. ஏன் கையால் ஏன் துவைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மதியம் கேள்வி கேட்கணும் இல்லையா? ஸோ அதை தான் கேட்குறாங்க. கையால் துவைச்சா தான் துணி அப்படியே வந்து நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும், இல்லைன்னா ரொம்ப நாஸ்தி ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவங்க மாமியாரும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. கூடவே மலரும் வந்து நிற்கிறாங்க. துணி தானே அத்தை, நான் துவைச்சி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு மலரே, நான் அவகிட்ட தான் சொல்லியிருக்கேன், அதனால் உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா மதியம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன எல்லா வேலைகளையும் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வேலைக்கு எங்கேயும் போக போகிறது கிடையாது. ஸோ மாமியார் சொன்ன வேலைகளை பண்ணி தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி மதியம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து அந்த பக்கெட்டில் இருக்க துணியை வந்து மிஷினில் கொஞ்சம் போட்டுட்டு மீதி இருக்க பக்கெட்டில் இருக்க துணியை வந்து கையில் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டு துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு இன்னர் வியர் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அப்படியே வந்து சகிச்சு அதை கீழே போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு, இங்கே பாருங்கள் அந்த துணியெலாம் என்னால் துவைக்க முடியாது அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு, நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியும் மலரும் வராங்க. இங்கே பாருங்கள் இந்த துணியெலாம் என்னால் துவைக்க முடியாது, ஏன் துவைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க மாமியாரும் சொல்ல, மலர் பார்த்தீங்கன்னா, இல்லை அத்தை, இத்தனை தடவை மிஷினில் தானே போட்டுட்ருந்தோம், இப்போ என்ன புதுசாக வந்து இந்த துணியை வந்து மதிக்கிட்ட சொல்லி துவைக்க சொல்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம் அத்தை அப்படின்ற மாதிரி. என்ன மலரே நீயும் இது மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாங்க எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த துணி எப்படி நான் கையில் துவைக்கிறது, இன்னர்ஸ்லாம் என்னால் துவைக்க முடியாது அப்படின்ற மாதிரி மதியம் சொல்ல, துவைச்சாதான் துணிலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பழி வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதி டைரெக்டாக கேட்க, என்னது நான் உன்னை பழி வாங்கினா, பின்ன இப்போ என்ன, இப்போது நான் எல்லாத்தையும் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன், தேவையில்லாமல் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி மதியம் வந்து கேட்குறாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக மதியை பார்த்து, இல்லை மதி இந்த துணியை நீ கையில் துவைக்க தேவையில்ல, மிஷின்லேயே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. என்ன மலரே வாய் நீளுது அப்படின்ற மாதிரி அவங்க மாமியாரும் கேட்க, ஆமாம் அத்தை, இத்தனை நாளாக யார் துவைச்சிட்டு இருந்தது, மிஷினில் தானே போட்டேன் இந்த துணியை, நான் இப்போ மட்டும் எதுக்காக மதியம் வந்து துணி துவைக்க சொல்கிறீங்க, இப்போ வேறு யார் துவைக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க, வேணா நீங்கள் துவைங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. என்னடி என்னையும் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, அப்படியே பதறி போயிட்டு, இது என்ன பண்ணுற, என்ன இது மாதிரியே பண்ணுறீங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, 2 புள்ளிக்கும் வந்து கால் பண்ணுறாங்க. இங்கே பார் பாக்கியராஜ், உன் பொண்டாட்டி இப்படி பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் வீட்டுக்கு வர சொல்ல, இன்னொரு பக்கம் சுரேஷுக்கும் வந்து இது மாதிரி பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் வந்து வீட்டுக்கு வர வைக்க பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மலர் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ஃபோன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் வீட்டில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால் நீங்கள் பொறுமையாகவே வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பாக்யராஜ்கிட்ட ஒரு பக்கம் ஃபோன் பேசிட்டு வைக்கிறாங்க மலர். பக்கம் அதே மாதிரி சுரேஷுக்கும் கால் பண்ணி, என்ன நீ கால் பண்ணியிருக்கீங்க, வீட்டில் ஏதோ பிரச்சனையா, அம்மா ஃபோன் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பொறுமையாகவே வாப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மச்சினருக்கும் கால் பண்ணி வந்து வச்சிடறாங்க. அதான் ஃபோன் பண்ணி என் பிள்ளைய வர வைக்கிறேன், எதுக்காகடி வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கேட்க, நீங்கள் வர வைக்கிற அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனைலாம் எதுவும் நடக்கலாத்த, அதனால் தேவையில்லாமல் வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் எதிர்த்து பேச, இன்னடி நீயும் வந்து இது மாதிரி எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு அங்கேருந்து கோவத்தோடு வந்து கிளம்பிடுறாங்க. யார் மதி, அந்த துணியெல்லாம் நீ துவைக்க தேவையில்ல, மிஷினில் போட்டுக்கலாம், இல்லை நீ கூட போட தேவையில்ல, அவங்களே இந்த வேலையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மலர் ரொம்ப போல்டாக பேசுறதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளைக்கு வந்து பொறுமையாக இருந்திருந்தாங்க இல்லையா, நம்ம மலர் எந்த அளவுக்கு அமைதியாக இருந்தாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டடாக அப்படியே மாறின மாதிரி இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் மலர் வந்து ரொம்ப போல்டாக
நடந்துக்கிட்டது ஒரு நியாயமான விஷயம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னர்வியர்ஸ் எல்லாத்தையும் மிஷினில் தான் போட்டு துவைச்சிட்ருக்காங்க. அப்போ திடீர்னு இதை எல்லாத்தையும் வந்து மதிக்கிட்ட வந்து சொல்லி செய்யும்போது அப்போ மதிக்கு என்ன தோணும், நம்மளை வந்து பழி தானே வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தானே வந்து கேள்வி எழுப்போம். அதே மாதிரி தான் அந்த கேள்வியும் கேட்குறாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் ஒத்துக்காமல் அவங்களும் நடந்து போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி மதிக்காக மலர் வந்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது நல்ல விஷயம் தான் சொல்ல முடியும். இதை என்ன பண்ணுறாங்க, மதியம் மலரை பார்த்து, என்னங்க நீங்கள் தான் எப்போவுமே அமைதியாக இருப்பீங்க, நான் தான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன், நீங்களா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதி என்ன பண்ணுறாங்க, மலர்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. மலருடைய இந்த பெரிய மாற்றம் ரொம்பவே வரவேற்கத்தக்கக்கூடியதாக இருந்தது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அடிக்கடி இது வந்து தங்கராஜ் வந்து பார்த்துட்டு வந்து நோட் பண்ணுறாரு. இவ யார்கிட்ட தான் அப்படி பேசுகிறா அப்படின்னும் போது எப்படியோ வந்து பேசி மலிப்பிடுறாங்க நம்ம ரேவதி. சரி ஓகே, பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து பாஸ்வேர்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு இல்லையா. ஸோ அவரோட பர்த்டே டேட் வந்து போட்டு பார்க்குறாரு, ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறமா குழந்தைங்களோட பிறந்தநாள் தேதியை வந்து போட்டு பார்க்குறாரு, அப்போவும் ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறமா டேரெக்டாக ஒரு விஷயத்தை பற்றி தங்கராஜ் கேட்காம அந்த ஃபோனை வந்து அப்படியே கையில் வச்சுட்ருக்க, ரேவதியும் நீங்கள் வச்சுட்ருக்கிறது என்னோடய ஃபோனுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படியா, நான் என்னோடய ஃபோன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கிட்டேயே அந்த ஃபோனை வந்து கொடுத்துட்றாரு. கண்டிப்பாக தங்கராஜ் வந்து நினச்சிருந்தா அந்த ஃபோனை வாங்கி பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ண சொல்லி யார்கிட்ட பேசினேன் அப்படின்றத கேட்டுருந்துருக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறதுனால இந்த விஷயத்த வந்து பண்ணாமல் இருக்கார். அப்படியே அதுக்கப்புறமா தெரிஞ்சால் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவார். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணி அதில் தான் வந்து 3 பேரும் சேட் பண்ணி பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சால் சும்மா விடுவாரா தங்கராஜ்? இதன் மூலயமா பல பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த அப்படியே அவங்க மாமியார் வீட்டுக்கும் கொண்டு போய் நிறைய விஷயங்களை வந்து பேசி தேவையில்லாத ரேவதி மேலே பழியை சுமத்த பார்ப்பார். இந்த விஷயத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து 2 பேரும் வந்துட்டாங்க இல்லையா. ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வீட்டுக்கு வரல, லேட்டாக தான் வந்திருக்காங்க. ஸோ சாப்பிட்ற டைமில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் மலரே இப்படிலாம் பேசிட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோடு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. மலர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, அவங்கவுங்க இன்னர்வியர்ஸ் அவங்கவுங்க தானே துவைக்கணும், அப்பாவோடதையும் அவர் தானே துவைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் பேச, இதை பார்த்து அவங்க அம்மா டே என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற என்னம்மா இதுதானம்மா நியாயமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே வந்து கேள்வி கேட்டதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மலர். பாக்யராஜும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரொம்பவே அமைதியாக இருந்த ஒரு பர்சன், நமக்காக சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஒன்று கேட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மலரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு மாற்றத்தை இவ்வளோ சீக்கிரம் வந்து பாக்யராஜ்கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை நம்ம மலர். வந்ததுக்கப்புறமா பாக்யராஜ் நீங்களாக இது பேசுனது என்னால் நம்பவே முடியல, எனக்காக நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறமாவது மதி சுரேஷ் 2 பேரும் ஒருத்தர் வந்து சண்டை போடாமல் புரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கிய வியூஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.